என் அன்பு தங்கமே, இன்று உன் வராகியானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் உனக்காக ஒரு வேண்டுதலை என் முன்னால் வைத்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இந்த வராகி என் முன்னால் அவள் வைத்திருக்கின்ற இந்த வேண்டுதலை நான் செவி கொடுத்து கேட்டும் விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த பெண்ணானவள் என் முன்னால் வைத்த வேண்டுதலை இந்த வராகி நானும் ஏற்றுக்கொண்டேன். அம்மா, சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்து விடுவதில்லை. ஆனால் இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எப்பொழுதும் தேவை என்று எதை நீ அதிகமாக நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தையும் இந்த வராகி நிச்சயமாக உனக்காக சரி செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன். எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் இருந்து உனக்கான கஷ்டங்களை எல்லாம் கண்டு மனம் வேதனைப்பட்டு வருந்தி நின்றாயல்லவா? இனி இதுவெல்லாம் நடக்காது. எப்பொழுதுமே உனக்கு மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளையே, என்னை நம்பாதவர்கள், வேண்டும் என்றே என்னை நம்பாதபடி நடந்து கொள்பவர்கள் என்று ஒவ்வொருவரையும் நான் சரியாக பிரித்தறிந்துதான் வைத்திருக்கிறேன். அதனால் எந்த நேரத்திலும் இந்த தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சற்று கவனமாக கேட்கத் தொடங்கு. எந்த நாளிலும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வராகி நான் உனக்காக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல நன்மைகளையும் உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இன்று இந்த அம்மா சொன்னபடி இந்த பெண் யார் என்று நிச்சயமாக உனக்கு விளக்கிச் சொல்லி விடுகின்றேன். இந்த பெண்ணானவள் எதற்காக உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக என்னிடத்தில் சொல்லி இருக்கின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த பெண்ணினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை உனது, அதை நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதுதான். இப்பேற்பட்ட மனநிலையோடு ஒருவர் உனக்காக வேண்டுதல் வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அது நல்ல வேண்டுதல். இந்த பெண் உன் வாழ்க்கையில் இதை நடத்தி முடித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை கொடுத்த அத்தனை விஷயங்களையும் மறந்து இனிமேல் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று யோசித்து கொண்டிருக்கின்றாயல்லவா? உனக்காக எப்பொழுதுமே தெய்வத்திடம் இந்த பெண்ணானவள் வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே கஷ்டங்கள் வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுக்கிறதே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இனிமேல் இந்த கஷ்டங்களே இல்லாத நிலை ஒன்று உருவாகும் என்பதனை நீ காணப்போகின்றாய். எல்லாவற்றிற்கும் சட்டென்று ஒரு முடிவுகள் கிடைத்து விடாது. எல்லா விஷயங்களும் சட்டென்று உனக்கு தீர்வை கொடுத்து விடாது. ஆனால் நீ நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை. எப்பொழுதுமே நமக்காக ஒருவர் வேண்டுதல் வைக்கிறார் என்றால் அது நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தானே. ஏனென்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வதும் தான் இங்கு நிறைய பேருக்கு வேலையாக இருக்கின்றது. உனக்காக இந்த பெண் வைத்த வேண்டுதல் என்னவாக இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்த்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெளிவாக புரிந்துவிடும். சில விஷயங்களை புரிந்து செய்வோம், சில விஷயங்களை புரியாமல் செய்து கொண்டிருப்போம். ஆனால் எப்பொழுதும் எதையாவது ஒன்றை நாம் செய்து கொண்டிருப்போம் என்பது மட்டும் உறுதியல்லவா? அதிலிருந்து ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ வெளிவந்து விடமாட்டாய். எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே முழுமையான மன நிறைவோடு வாழ வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணம். ஆனால் இதற்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்துகின்ற விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் சில தீய சக்திகள் இருக்கத்தான் செய்கின்றது. நீ செய்கின்ற நல்ல விஷயத்தை கூட கெட்ட விஷயமாக மாற்றி விடுவார்கள். அதே நேரத்தில் நீ
நிச்சயமாக மனதார கொண்ட ஏக்கங்கள் எல்லாமுமே உனக்கு அதிலிருந்து தீர்ந்துவிடும். இத்தனை நாளும் தொலைத்து விட்டோமே என்று நினைத்து கண்ணீர் வடித்த விஷயங்கள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக மாறப்போகின்றது என்பதனை மறந்து விடாதே. உனக்காக ஒரு பெண் வேண்டுதல் வைக்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறாள் என்றால் நிச்சயமாக அந்த பெண் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்தான். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் உனக்காக ஓடோடி வரக்கூடியவர்தான். துன்பம் என்று நீ வாய் திறந்து சொல்லும் முன்னமே உனக்கு என்னவாக இருக்கிறது மனது என்று சொல்லி நிச்சயமாக கண்டுபிடிக்க கூடியவர். எப்பொழுதும் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நீ உதவி கேட்காவிட்டாலுமே அவராக உனக்கு தேடி வந்து செய்வார். யாராலும் என் குழந்தையே இது போன்ற அன்பினுடைய மனநிலையை மாற்றிவிட முடியாது என்பதுதான் உண்மை. இப்பேற்பட்ட அன்பு கொண்டு உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் உனக்காக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்தான் உன்னுடைய தாயானவள். என் பிள்ளையே, தாயும் தந்தையும் சரி, எதையுமே சட்டென்று வெளிப்படுத்துவதில்லை. உன்னிடத்தில் அதிகப்படியான கோபத்தை காண்பித்திருக்கலாம். ஆனால் அவர்களின் மனதில் உன் மீது இருக்கின்ற அன்பு எப்பொழுதுமே குறையாது. நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும், இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்று எப்பொழுது என் குழந்தை அவர் உனக்காக நினைக்க தொடங்கிவிட்டாரோ அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது எப்பொழுதுமே இருக்காது. உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தருகின்றேன். உன் தாயானவள் உன்னை பெற்ற தாயினுடைய வேண்டுதலை ஏற்று அதை உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன். இந்த பெண் செய்ய நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? உன்னை பழைய நிலைமைக்கு மீட்டு கொண்டு வர வேண்டும். எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக எல்லோரிடத்திலும் பேச வேண்டும் என்பதுதான். எந்த நேரத்திலுமே உனக்கு துன்பங்கள் வந்துவிட்டதாக நினைத்து வருத்தப்பட்ட நீ இப்பொழுது சந்தோஷமடைந்து மனமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீ நினைத்து கொண்டாலே போதும், அவை எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு வேண்டுமானால் அக்கறை இல்லாமல் இருக்கலாம். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்று நினைத்து நீ விட்டு விடலாம். ஆனால் ஒரு தாய் அப்படி ஒருபொழுதும் இருக்க மாட்டாள். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் மீது அவர்களுக்கு அத்தனை அக்கறை. தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு எவ்வளவுதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று இந்த தாயானவள் நினைக்கின்றாள். இப்படி ஒரு விஷயத்தை இவர் முன்னால் வைத்துவிட்ட பிறகு வேறு எந்த ஒரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நாம் நினைப்போம் பெற்றது கடமை அல்லவா, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் உண்மையில் நாளை இது போன்ற ஒரு நிலைமை நிச்சயமாக உனக்கும் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வருகின்ற நல்ல விஷயங்களை கூட நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் என்றென்றும் இந்த வராகி உன்னோடுதான் உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு உன்னுடைய தாயின் அரவணைப்போடும் நிச்சயமாக இவர்களின் ஆசையும் இனி உன்னை பின்தொடர்ந்து வரும். இதை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்துவிடு. எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்பதனை எண்ணி வருத்தப்படாமல் நிச்சயமாக சந்தோஷத்தையும் கொடுக்கிறது என்பதனை எண்ணி மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இரு. உன்னுடைய மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்த தெய்வங்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை புரிந்து கொள். தன்னுடைய பிள்ளைகளின் சிரிப்பு சத்தத்தை கேட்டுவிட்டாலே போதுமல்லவா அத்தனை தெய்வங்களுக்கும். இனிமேல் எப்பொழுதுமே எந்த நிலையில் இருந்து கொண்டுமே தெய்வங்களை ஒரு பொழுதும் நீ நல்ல மனதோடு வேதனைப்படுத்தாதே. எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில்
உன்னுடைய தாயின் அன்போடும் அரவணைப்போடும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கவே தொடங்கும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.